fool, these brothers my guys. Know that we fly, know that they ride or die. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. இது என்னது பார்த்தீங்கன்னா அந்த வேளாங்கண்ணி ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான். இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து காசு நான் எப்படி சேர்த்து வச்சேன் அப்படின்னா, ஒரு 3-4 மாதமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அந்த உண்டியில் உடச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7500 எனக்கு கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் கையிலையும் கொஞ்சம் காசு இருந்துச்சு. இது போதும் அப்படின்னு நினச்சி தான் கிளம்பணும். இது எனக்கு ஒரு நல்ல ஐடியாவும் இருந்துச்சு. இனிமேல் சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சம்மர் ஹாலிடேக்கு எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த அமௌண்ட்டும் கையில் இருந்த காசையும் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வேளாங்கண்ணி கிளம்புனோம். டோட்டலாக நான் சொன்ன மாதிரி ஒரு 4 மந்த்ஸில் வந்து 7500 சேர்ந்துருந்துச்சு. டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். டிக்கெட் வந்து திருச்செந்தூரில் தான் புக் பண்ணோம். நமக்கு திருச்செந்தூர்லேருந்தே வேளாங்கண்ணி பஸ் இருக்குது. நம்ம அங்கேயே இது பண்ணிக்கலாம். எங்களோட ரூம் இது தான். ரூம் பற்றின டீட்டெயில் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா வெளியில் போகிறதுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம். போகிற வழியிலே ஒரு சின்ன ஓலைக்கடை மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வந்து தோசையும் ஆப்பமும் சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு தோசை 20 ரூபா, ஆப்பமுமே 20 ரூபா தான். ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் டேஸ்ட் வைஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மறுபடி கோயிலுக்கு போயாச்சு. ஒவ்வொரு கோயிலாக பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா வேண்டுதலெல்லாம் செலுத்திக்கிட்டோம். நான் வந்து முட்டி போட்டு போகிறதா தான் இருந்துச்சு. என்னால் போக முடியல. அதனால் நான் விட்ட இடத்துலேருந்து ஹஸ்பண்ட் கண்டினியூ பண்ணாங்க. நிறைய பேர் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருந்துச்சு. எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மனசார நானும் வேண்டிக்கிறேன். என் பொண்ணும் சேர்ந்து போனவ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் போகிறேம்மா அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனான். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே பீச் பக்கமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த குட்டியோடு புட்டு வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணோம். நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு. மெயினாக போனதுக்கான ரீசனே குட்டி பையனுக்கு வந்து மொட்டை போடுறதுக்கு தான். அவனுக்கு மொட்டை போட்டுட்டு இருந்தோம். குழந்தைங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மொட்டை போடுறதுக்கு டோக்கன் வந்து 50 ரூபா தான் வாங்குறாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் மொட்டை போடுறவங்களுக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க காசு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பீச்சை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு மீன் வாங்குறதுக்காக வந்துட்டோம். அரிசி, மசாலா, உப்பு, புளி எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். மீன் மட்டும் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி அவங்களே வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து புளி மிளகா தான் தேங்காய் சேர்க்காமல் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை, அப்புறமா அப்பளம், இந்த 3 தான் செஞ்சுருந்தேன். இதோட சாதம் செஞ்சுருந்தேன். பொன்னி அரிசி இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டேன். மீனுமே ரீசனபிளான ரேட்டில் நல்லாவே இருந்துச்சு. இதுதான் எங்களோட சாப்பாடு. இந்த தட்டு வந்து நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். 3 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். தக்காளி, பச்சை மிளகா அது எல்லாமே அங்கே தான் வாங்கினோம். ஏன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. மறுபடியும் ஈவினிங் பீச்சுக்கு போயாச்சு. மத்தியானம் இவன் இந்த கேம் விளையாடுறேன்னு சொன்னான். ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் அவன் கேட்கல. போயே ஆகணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு கிளம்பிட்டான். இவனே இப்படி பயப்படுறான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இவனை விட பெரிய பொண்ணு ஒருத்தங்க இதை ட்ரை பண்ணாங்க. நைட்டு பீச் டைமில் விளையாடுற பையன் சொல்லிகிட்டே விளாண்டான், இனிமேல் வருவியா இங்கே அப்படின்ட்டு. வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவன் கேட்கல. ரொம்பவே பயந்துட்டான். 5 நிமிஷத்துக்கு 100 ரூபான்னு சொன்னாங்க. தம்பி 2 நிமிஷம் தான் தாக்கு பிடிச்சான். நான் சொன்னேன்ல அந்த பெரிய பொண்ணு எப்படி கத்துதுன்னு பாருங்கள். அப்போ இவன்லாம் ஏமாத்துறோன்னு தோணும் உங்களுக்கு. அதை முடிச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃபிஷ் ஆர்டர் பண்ணோம். ஃபிஷ்ஷு சரியாக வேகவே இல்லைங்க. மசாலா ஒட்டலை, கரிஞ்சு போயிருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஃபிஷ் வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் இந்த இடத்துல வாங்கி சாப்பிடாதீங்க. அதாவது பீச்சில் வாங்கி சாப்பிடாதீங்க. ரொம்ப ரேட்டு அதிகம். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. சுட்ட மீனை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம தான் மீனுக்கே வைத்தியம் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மீன் வாங்கி 5 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பானிபூரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க இதோட வீடியோ முடிஞ்சிட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து டே அப்படி தான் போச்சு. நான் மறுபடி டிக்கெட் டீட்டெயில், ரூம் ரெண்ட் டீட்டெயில் எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி காசு வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேவ் பண்ணணும், சாப்பாட்டுக்கெல்லாம் அதிகமாக செலவாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிற லாட்ஜில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும்.
ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எங்களோட ட்ரிப்பை வந்து ஜாலியாக முடிச்சுக்கிட்டோம். ரொம்ப லாங் பிளான் இப்போ ஈஸியாக முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, நானும் ஹாப்பி, குழந்தைங்களும் ஹாப்பி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. These brothers my guys, know that we fly, know that they ride or die.